தேர்ஸ்டே மார்னிங் அத்தை ஊருக்கு வந்திருந்தேன். அத்தை ஊருக்கு வந்தாலே களி, கேப்ப ரொட்டி இப்படி தான் வந்து ஸ்பெஷலாக வந்து ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் இட்லி, தோசை இல்லைன்னா சப்பாத்தி அதோடு சரி இங்கே வந்தப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இதில் ஜீனியும் நெய்யும் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். எனக்கு களியில வெந்தயக்களி தான் ஃபேவரெட். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பழம் அதிகமாக இருந்தது, அதனால மாம்பழம் ஐஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம். அது கூடவே கொஞ்சம் தேங்காய் பருப்பி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றனால கொஞ்சம் காராச்சியம் வந்து வேகமாக புளிஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு மிளகா செடியிலேருந்து பறித்த மிளகா கொஞ்சம் வந்து இருந்தது. அதை வந்து நறுக்கி வத்தலாக போடலான்னு போட்டுட்டு நைட்டுக்கு சிம்பிளாக புட்டு தான் வந்து செஞ்சு டின்னர் முடித்தேன். ஆஃப்டர்நூன் வந்து மட்டன் சிக்கன்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. அதனால் அவங்களுக்கு மட்டும் இட்லி கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு புட்டு மட்டும் வச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. வர்ற வழியில் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பைனாப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.